தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோவின் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை அடுத்து மீண்டும் அக்டோபர் 2 நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளன. பிரான்சின் புதிய பிரதமராக செபஸ்டியன் லூகோர்னோ பதவியேற்ற நாள் முதல் போராட்டங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றார். பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கான அழைப்பை லா பிரான்ஸ் இன்சூமிஸ் கட்சி பதிவு செய்ய உள்ளது. பிரான்சில் செல்வந்தர்களிடம் இருந்து கூடுதல் வரி வசூல் செய்வது தொடர்பாக முன்னாள் பிரதமர் டொமினிக் டு வில்பன் ஆதரவு தெரிவித்துள்ளார். பிரான்சில் காஃப் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் வீட்டு வாடகை உதவித் தொகை APL உயர்வடைகின்றது. பிரான்சில் நகராட்சி மன்றங்கள் மேரி பலஸ்தீன கொடியை ஏற்றியதை அகற்றுமாறு உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. பிரிட்டனின் ஒருவர் உள்ளே ஒருவர் வெளியே திட்டத்தின் கீழ் முதல் கட்ட குடியேற்றவாசிகள் பிரான்சில் இருந்து பிரிட்டனுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது. லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் சுவையான உணவு வேளைகளை வழங்குவது தனலட்சுமி அரிசி. இந்திய இலங்கை மக்கள் மாத்திரமல்ல, எல்லா நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது தனலட்சுமி அரிசி. உங்கள் வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி. மொத்த வியாபாரிகள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர், லா கோர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம். ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். உணவு வகைகளுக்கு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். இயற்கை அழகு. உணவகம் அருகே செயின் நதி. அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை. யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோவின் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை அடுத்து மீண்டும் அக்டோபர் 2 நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளன. பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லமான மெத்தியோனில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றன. தொழிலாளர்களின் கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்காத நிலையில் நாடு முழுவதும் பதற்றம் உருவாகியுள்ளது. பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ தலைமையில் முக்கிய அமைச்சர்கள் உள்ளிட்ட குழுவினர் CFDT, CGTFO உள்ளிட்ட பிரான்சின் அனைத்து முக்கிய தொழிற்சங்க கூட்டமைப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர். 2.5 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படவில்லை. தொழிலாளர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு பிரதமரிடம் இருந்து தெளிவான எந்த பதிலும் கிட்டவில்லை. தொழிற்சங்க கூட்டமைப்பின் சார்பில் கடும் அதிருப்தி தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதிய சீர்திருத்தத்தை ரத்து செய்வது, ஓய்வு பெறும் வயதை 64 உயர்த்திய சர்ச்சைக்குரிய சட்டத்தை முழுமையாக திரும்பப் பெறுவது என்பதே தொழிற்சங்கங்களின் முதன்மை கோரிக்கைகளாக இருந்தன. அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் இந்த ஓய்வூதிய சீர்திருத்தம் தான் என்பதை CGT சங்கத்தின் தலைவி சோஃபி பினே திட்டவட்டமாக தெளிவுபடுத்தினார். வேலையின்மை காப்பீட்டு புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வரக்கூடாது.
மக்களுக்கு வழங்கப்படும் சமூக நல உதவிகளை முடக்கக்கூடாது. தனியார் நிறுவனங்களுக்கு அரசு வழங்கும் நிதி உதவிகளுக்கு சமூக மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட வேண்டும் என தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தியிருந்தன. இவற்றுக்கு பிரதமர் தரப்பில் இருந்து உடன்பாடு தெரிவிக்கப்படாததை அடுத்து அக்டோபர் 2 வியாழக்கிழமை அன்று நாடு தழுவிய போராட்டத்திற்கு தொழிற்சங்கங்கள் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளன. இந்த போராட்டம் அரசுக்கு மேலும் அழுத்தத்தை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரான்சின் புதிய பிரதமராக செபஸ்டியன் லூகோர்னோ பதவியேற்ற நாள் முதல் போராட்டங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றார். கடந்த வாரம் நடைபெற்ற பெரும் போராட்டங்களுக்கு பின்னர் புதிய பொருளாதார நெகிழ்வுக்கான நடவடிக்கைகள் மற்றும் ஓய்வூதிய சீர்திருத்தங்கள் என்பனவற்றுக்கான எதிர்ப்பு நடவடிக்கை காரணமாக இந்த முடிவு தொழிற்சங்கங்களால் எடுக்கப்பட்டிருக்கிறது. பிரான்சின் முன்னாள் பிரதமர் பிரான்சுவா பைரோவின் பொருளாதார நெகிழ்வு திட்டம் மற்றும் ஓய்வூதிய சீர்திருத்தங்கள் என்பனவற்றை ரத்து செய்ய கோரி தொழிற்சங்கங்கள் போராட்டத்தை அறிவித்துள்ளன. பிரதமருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்க தலைவர்கள் திருப்தி அடையவில்லை. பிரதமர் தொழிலாளர்களின் கோரிக்கைகளுக்கு தெளிவான பதில் எதுவும் வழங்கவில்லை. இது தொழிற்சங்கங்கள் ஒரு வாய்ப்பை இழந்த நிலை என்று CFDT தொழிற்சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 18 அன்று நடைபெற்ற போராட்டத்தில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பிரான்சில் கலந்து கொண்டனர். அக்டோபர் 2 அன்று மீண்டும் போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று CGT தொழிற்சங்க தலைவர் சோஃபி பினே கேட்டுள்ளார். எமனுவல் மேக்ரோ 2வது தடவையாக ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் 2 ஆண்டுகளுக்குள் 5வது பிரதமராக லூகோர்னோ நியமிக்கப்பட்டுள்ளார். ஆனால் இதுவரை அவரால் அரசாங்கத்தை ஒருங்கிணைக்கவோ 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கவோ முடியவில்லை. நாடாளுமன்றத்தில் உள்ள 3 முக்கிய குழுக்களும் பெரும்பான்மை இல்லாத நிலையில் லூகோர்னோ நிதி நெருக்கடியை சமாளிக்க வேண்டியிருக்கிறது. பிரான்சின் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை கடந்த ஆண்டு 3% என்ற ஐரோப்பிய ஒன்றியத்தின் வரம்பை விட அதிக மடங்கு அதிகரித்துள்ளது. முன்னாள் பிரதமர் பைரோ 44 பில்லியன் யூரோவை செலவு திட்டத்தில் இருந்து அவர் குறைப்பதற்கு திட்டங்கள் வகுத்திருந்தார். ஆனால் அவருடைய திட்டம் நிறைவேறவில்லை. அவர் பதவி விலகி இருக்கிறார். இந்த நிலையில் லூகோர்னோ புதிய பிரதமராக பதவியை தொடரும் நிலையில் பிரான்சில் தொடரும் போராட்டங்கள் மற்றும் அரசியல் நெருக்கடிகள் நாட்டின் பொருளாதார நிலைமையை மேலும் சிக்கலாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் 2 அன்று போராட்டம் நாடு முழுவதும் நடைபெற உள்ளது. அரசாங்கம் தங்கள் கோரிக்கைகளை கேட்கவில்லை என்று தொழிற்சங்கங்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளன. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். ஃப்ரீ சிம் கார்டு காத்து புழு இருக்கின்றதா? 3 நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில். வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை. விரையுங்கள். ஆயினி சால், கோல் சிட்டி 75, ரூ லூயி ப்ளோன், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை பெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள். லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ மீது நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட உள்ளதாக லா பிரான்ஸ் இன்சோமிஸ் கட்சியினர் அறிவித்துள்ளனர். அடுத்த நாடாளுமன்ற அமர்வின் பொழுது பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட உள்ளது. முன்னாள் பிரதமர் பிரான்சுவா பைரோ மீதான நம்பிக்கையில்லா பிரேரணை வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு அவரது அரசாங்கம் கவிழ்க்கப்பட்ட நிலையில் புதிய பிரதமராக செபஸ்டியன் லூகோர்னோ நியமிக்கப்பட்டார். விரைவில் அவர் அமைச்சர்கள் பட்டியலை அறிவிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர் மீது தற்பொழுது நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படுகின்றது. அக்டோபர் 1 நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற அமர்வில் பிரதமராக செபஸ்டியன் லூகோர்னோ நியமிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர் மீது நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட உள்ளதாக
லா பிரான்ஸ் இன்சுமிஸ் கட்சியினர் தெரிவித்துள்ளனர். ஓய்வூதிய சீர்திருத்தத்தை ரத்து செய்வதற்கோ அல்லது பிரான்சுவா பைரோவின் சிக்கன திட்டத்தை கைவிடுவதற்கோ செபஸ்டியன் லூகோர்னோ எந்த உறுதிமொழியையும் இதுவரை வழங்கவில்லை. நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் கண்டன தீர்மானம் தாக்கல் செய்யப்படும் என்று லா பிரான்ஸ் இன்சுமிஸ் கட்சி உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. செபஸ்டியன் லூகோர்னோ அமைச்சரவையை அமைக்காத நிலையில் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு முகம் கொடுக்க உள்ளார். இந்த நடவடிக்கைக்கு பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் அதிக உறுப்பினர்களை கொண்டுள்ள தனி கட்சியாகிய மரின் லுபென்னின் ரசம்பிளுமோ நேஷனல் என்ன நிலைப்பாட்டை மேற்கொள்ளும் என்பது தொடர்பாக இதுவரை தெளிவுபடுத்தப்படவில்லை. செபஸ்டியன் லூகோர்னோ மரின் லுபென் இடையே நல்லுறவு நிலவுவதாக பிரான்ஸ் அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் செல்வந்தர்களிடம் இருந்து கூடுதல் வரி வசூல் செய்வது தொடர்பாக முன்னாள் பிரதமர் டொமினிக் டு வில்பன் ஆதரவு தெரிவித்துள்ளார். பிரான்சில் 2026 வரவு செலவு திட்டத்தில் செல்வந்தர்களிடம் இருந்து வரி வசூல் செய்வது குறித்த விவாதம் நடைபெற்ற வேளையிலேயே டொமினிக் டு வில்பன் தனது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார். பிரான்சின் புதிய பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ புதிய வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் பொருட்டு தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடல் நடத்தியிருந்தார். லூகோர்னோ தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது தொழிலாளர்களின் கவலைகளையும் அச்சங்களையும் புரிந்து கொண்டதாக கூறியுள்ளார். ஆனால் பட்டியலை சமநிலைப்படுத்த சங்கங்களிடம் இருந்து பங்களிப்பு கேட்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்சில் காஃப் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்ற வீட்டு வாடகை உதவித்தொகை APL உயர்வடைகின்றது. பிரான்சில் அக்டோபர் 1 முதல் வீட்டு வாடகை செலுத்துவோருக்கு வழங்கப்பட்டு வருகின்ற உதவித்தொகையான APL உயர்த்தப்பட உள்ளது என்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உயர்வானது பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் எப்பொழுது வரவு வைக்கப்படும், எவ்வளவு தொகை உயர்வடையும் என்பது குறித்த தகவல்கள் வெளியாக உள்ளன. அக்டோபர் 1 முதல் APL உதவித்தொகை 1.04 வீதமாக உயர்த்தப்படும் என்று பிரான்சின் சமூக நலத்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபரில் 3.26 வீதமாக மேற்கொள்ளப்பட்ட உயர்வுடன் ஒப்பிடும் பொழுது இது சிறிது குறைவானாலும் வாடகை செலுத்துவோர்களுக்கு இது ஒரு சிறிய நிவாரணமாக அமையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 1.04 உயர்வு பிரான்சின் தேசிய புள்ளி விவர மற்றும் பொருளாதார ஆய்வு நிறுவனம் ANSSIயால் வெளியிடப்பட்டுள்ளது. ANSSI நிறுவனத்தின் இந்த அறிவித்தலின் படி அக்டோபர் 1 எதிர்பார்க்கப்படுகிறது. 2025 ஆண்டின் 2வது காலாண்டில் வாடகை குறியீடு 1.04 வீதத்தால் உயர்த்தப்படும் தொகை என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. APL உயர்வு அறிவிக்கப்பட்டாலும் அனைவருக்கும் ஒரே மாதிரியான தொகை உயராது. ஒவ்வொரு பயனாளியின் தனிப்பட்ட சூழலை பொறுத்து இந்த உயர்வின் அளவு மாறுபடும் என தெரிவிக்கப்படுகிறது. வசிக்கும் நகரம், கிராமம், தனிநபர், தம்பதி, குழந்தைகள் எண்ணிக்கை போன்ற குடும்ப சூழல், வருமானம் மற்றும் வளங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டே புதிய உதவித்தொகை கணக்கிடப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹலோ, எங்க நிக்கிற? ரூம்கள் எல்லாம் ஓகே தானே? எத்தனை பேருன்னு சொன்னி? நாங்கள் 5 பேர் மச்சான். நீ வந்து இறங்கின உடனே உன்னை ரிசீவ் பண்ண எங்கட விக்டர் விலாஸ் வேன் வந்து நிற்குமா? ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுவேன். நீ வந்துட்டு பார்த்துட்டு தங்கி 2 நாள் இருந்து போட்டு சொல்லுவேன் என்ன மாதிரி. எங்கிருந்து பரிசுக்கு வந்தாலும் நீங்கள் மகிழ்வுடன் தங்கிட ஓரிடம் விக்டர் விலாஸ். விவரங்களுக்கும் முன்பதிவுகளுக்கும் இங்கிருக்கும் இலக்கங்களுக்கு அழையுங்கள். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல்.
பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பிரான்சில் நகராட்சி மன்றங்கள் மேரி பலஸ்தீன கொடியை ஏற்றியதை அகற்றுமாறு உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரித்ததை அடுத்து பிரான்சின் பல நகராட்சி மன்றங்கள் பலஸ்தீன கொடியை ஏற்றி மகிழ்ச்சி தெரிவித்தன. ஆனால் பிரான்சின் உள்துறை அமைச்சகம் இந்த கொடிகளை அகற்றுமாறு உத்தரவிட்டிருக்கின்றது. இது பிரான்சின் நடுநிலைமை கொள்கையை மீறுவதாக கூறப்பட்டது. பல நகராட்சி மன்ற முதல்வர்கள் இந்த உத்தரவு முரண்பாடானது, போலியானது என குற்றம் சாட்டியுள்ளனர். பிரான்சின் உக்ரைன் கொடியை ஏற்றிய பொழுது எந்த எதிர்ப்பும் இருக்கவில்லை எனவும், பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக கொடியை ஏற்றுவதில் தவறு இல்லை என்றும் நகராட்சி மன்ற முதல்வர்கள் வாதிட்டுள்ளனர். சில நகராட்சி மன்றங்கள் கொடியை அகற்ற மறுத்ததால் உள்ளூர் நிர்வாகங்கள் சட்ட நடவடிக்கைகளை எடுத்தன. பாரிஸின் அருகே உள்ள நந்தேர் நகராட்சி மன்ற கொடியை அகற்ற மறுத்த பொழுது நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அந்த கொடி அகற்றப்பட்டுள்ளது. காசா போரின் காரணமாக பதட்டம் நிலவுவதாக உள்துறை அமைச்சகம் கூறுகிறது. பலஸ்தீன கொடியை பொது கட்டடங்களில் ஏற்றக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது போலி சமத்துவம், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற மதிப்புகள் நிலைமை சரியானது அல்ல என்று லா குர்னோவ் நகர முதல்வர் ஜீல் பூ கூறியுள்ளார். பலஸ்தீன ஒற்றுமை சங்கத்தின் தலைவரும் இது போன்ற கருத்தை வலியுறுத்தியுள்ளார். பிரான்சில் 86 நகராட்சி மன்றங்கள் பலஸ்தீன கொடியை ஏற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரிட்டனின் ஒருவர் உள்ளே ஒருவர் வெளியே திட்டத்தின் கீழ் முதல் கட்ட குடியேற்றவாசிகள் பிரான்சில் இருந்து பிரிட்டனுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். பிரான்ஸ் பிரிட்டன் புதிய ஒருவர் உள்ளே ஒருவர் வெளியே ஒப்பந்தத்தின் கீழ் பிரான்சில் இருந்து முதல் கட்ட குடியேற்றவாசிகள் பிரிட்டனுக்கு சென்றுள்ளனர். இந்த ஒப்பந்தம் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ, பிரிட்டன் நாட்டின் பிரதமர் கீர் ஸ்டார்மர் ஆகியோரால் ஜூலை மாதத்தில் அறிவிக்கப்பட்டது. 3 பேரை கொண்ட ஒரு குடும்பம் ஒரு சிறு குழந்தையுடன் பிரிட்டனுக்கு சென்றுள்ளனர். அவர்களுக்கு 3 மாத விசா வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வேலை செய்யும் உரிமை இப்பொழுது இல்லை. மேலும் பொதுத்திட்ட நிதிகளை பயன்படுத்தும் உரிமையும் அவர்களுக்கு இல்லை. இருப்பினும் அவர்கள் பிரிட்டனில் தங்குவதற்கு விண்ணப்பிக்கலாம். ஆங்கில கால்வாயை கடந்து சட்டவிரோதமாக பிரிட்டனுக்கு செல்லும் குடியேற்றவாசிகளை தடுக்க இந்த ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது. பிரிட்டன் அரசு குடியேற்றவாசிகளின் சட்டவிரோத நுழைவு பிரிட்டனில் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று தெளிவாக கூறியுள்ளது. சட்டவிரோதமான குடியேற்றத்தை தடுக்க பிரிட்டன் அரசு குடியேறிகளை கைது செய்து பிரான்சுக்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. பிரான்ஸ் பிரிட்டனுக்கு படகு மூலம் வந்த குடியேறிகளை திருப்ப அனுப்பிக் கொள்வதற்காக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஒவ்வொரு குடியேற்றவாசியும் பிரான்சுக்கு திருப்ப அனுப்பப்படும் பொழுது பிரிட்டன் ஒரு அகதியை பாதுகாப்பு கருதி ஏற்றுக்கொள்ளும் என தெரிவிக்கப்படுகிறது. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோவ்.
கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல். ஓத்ருவியோ